Hi students, I'm in the video class 10 students கான 5 mark question chapter 1ல இருந்து என்னென்ன questions எல்லாம் கேட்க possibility இருக்கு அதோட ஆன்சர் எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த கேள்வியில பாருங்க first question chapter 1ல இந்த டைப்ஸ் மட்டும் தான் நமக்கு கேட்பாங்க எப்பவுமே எக்ஸாம்ல. first a set of all natural number less than 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. natural number எழுதணும் less than 8 இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட செட் A. natural numberன்றது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ல இருந்து less than 8னா நம்ம 7 வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 இதான் நம்மளோட ஏன்ற செட்டு. அடுத்து பாருங்க பின்ற செட்டுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the set of all prime number less than 8. பின்ற செட்டுக்குள்ள எல்லா பிரைம் நம்பரையும் எடுத்து எழுதணும், அதுவும் less than 8 இருக்கணும். பிரைம் நம்பர்னும் போது மற்ற எந்த டேபிள்ஸ்லயும் வராத நம்பர்ஸ் தானே பிரைம் நம்பர். 1 வந்து பிரைம் நம்பர்ல வராது. ஸோ 2 3 5 7 இவங்க தான் பிரைம் நம்பர்ஸ். மற்ற நடுவில் வர்ற அந்த 4 6 எல்லாம் வந்து மற்ற டேபிள்ஸில் வர்றதுனால அவங்க பிரைம் நம்பர் கிடையாது. சின்றது பாருங்க the set of even prime number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ற செட்டுக்குள்ள பிரைம் நம்பர் எழுதணும், அது ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் தான். இதோட ஈவன் நம்பர் பாருங்க 2 மட்டும் தான். ஏன்னா 2 இல்லாமல் இதுக்கப்புறமா வரப்போகிற எல்லா ஈவன் நம்பரும் 2 டேபிளில் வந்துடும்ல, அதனால அதெல்லாம் ஈவன் பிரைம்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் நம்மளோட ஏபிசின்ற செட்டு. இப்போ இந்த கொஸ்டின்ல a cross b minus cயும் a cross b minus a cross cயும் சேம்னு உங்களை வந்து ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துட்டு அவங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a cross b minus c கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த பிராக்கெட்டில் இருக்கிற ஏன்ற செட் நம்ம கிட்டே இருக்கு, b minus c நம்ம கிட்டே இல்லை. முதல்ல b minus c கண்டுபிடிச்சிக்கலாம். இது b இது c. அப்போ b minus cனா என்ன அப்படின்னா bன்ற செட்ல இருந்து c-யை ரிமூவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ சியில் 2 இருக்கிறதுனால இந்த 2வும் இந்த 2வும் ரிமூவ் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 5 7 இவங்க தான் உங்களோட பி மைனஸ் சியில் வருவாங்க. எப்போவுமே சப்ட்ராக்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா இவங்க கொடுத்துருக்க 2 செட்டுக்கு நடுவில் ஏதாவது காமன்னா நம்பர் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து இந்த முதல் செட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் எடுத்து எழுதணும், அதுதான் மைனஸ். இப்போ ஏவும் தெரியும் பி மைனஸ் சியும் தெரியும், உங்களுக்கு கிராஸ் எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஏன்ற செட், இதான் நம்மளோட பி மைனஸ் சின்ற செட். இவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற முதல் நம்பர் எடுத்துக்கோங்க 1, இவங்களும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ 1, 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். அடுத்து இதே 1 இந்த 5 கூட ஜாயின் பண்ணும்போது 1, 5. அதே 1ன்ற நம்பர் இந்த 7 கூட ஜாயின் பண்ணும்போது 1, 7. இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டையும் இவங்க கூட ஜாயின் பண்ணி எழுதணும், அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற 2வை 3 கூட அதுக்கப்புறம் 5 கூட அதுக்கப்புறம் 7 கூட நம்ம எழுதும்போது 2, 3 2, 5 2, 7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி எல்லா நம்பரையும் இந்த 3 5 7 கூட கனெக்ட் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ எங்கள் எல்லாருக்கூடையும் ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டினில் நம்மள ப்ரூஃப் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. a cross b minus c நம்ம இங்கே எழுதிட்டோம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ரைட் ஹேண்ட் சைடில் a cross b பண்ணிட்டு அப்புறம் a cross c பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல a cross b எழுதணும், அதுக்கப்புறம் a cross c இந்த மாதிரி செட் எழுதணும், அப்புறம் 2 பேரையும் என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ முதல்ல a cross b எழுதணும்னா ஏன்ற செட்டையும் bன்ற செட்டையும் வந்து கிராஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஏன்ற செட்டையும் bன்ற செட்டையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ முதல்ல கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ஏயோட எலிமெண்ட்டை பியோட எலிமெண்ட்டோட சேர்க்கணும். ஏயோட எலிமெண்ட் 1 இருக்கா, இந்த 1 இவங்க 4 பேர் கூடயும் சேர்க்கணும். அதாவது 1, 2 1, 3 அப்புறம் 1, 5 அப்புறம் 1, 7. ஸோ 1 ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 எடுத்து இவங்க 4 பேர் கூடயும் சேர்க்கணும். அப்போ 2, 2 2, 3 2, 5 2, 7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் இவங்க எல்லாரு கூடயும் சேர்த்து இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ அடுத்து நமக்கு வேண்டியது a cross c. ஏன்ற செட்டை திருப்பி எழுதிட்டு சின்ற செட்டில் நம்ம கிட்ட 2 மட்டும் தான் இருந்தது, இவங்க கூட இப்போ ஜாயின் பண்ணோம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் இந்த 2 கூட ஜாயின் பண்ணி எழுதிட்டோம்னா நம்மளோட a cross c கிடச்சிரும். ஸோ a cross c முதல்ல இங்கே 1 அப்புறம் அங்கே இருக்கிற 2 1, 2 அப்புறம் 2, 2 3, 2 4 அதே மாதிரி 5. ஸோ இப்படி எழுதிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, a cross bயும் a cross cயும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது a cross bல இருக்கிற எலிமெண்ட்டையும் a cross cல இருக்க எலிமெண்ட்டையும் வந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், a cross bல இருக்க எலிமெண்ட் எழுதணும், அதில் ஒரு எலிமெண்ட் கூட a cross cயோடது இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இங்கே 1, 2 இருக்கா, இங்கேயும் 1, 2 இருக்குன்னா அந்த எலிமெண்ட் நம்ம எழுதக்கூடாது. அடுத்து இங்கே 2, 2 இருக்கு, இங்கேயும் 2, 2 இருக்கு, அவங்களை எழுதக்கூடாது. 3, 2னா இங்கேயும் 3, 2 இருக்கு, அதை எழுதக்கூடாது. 4, 2வை ரிமூவ் பண்ணணும். 5, 2
6,2 7,2 இவங்க இந்த டாட் வச்சவங்க மட்டும் இங்க இருக்கிறதுனால அவங்களை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், உங்களை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம், மைனஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது இப்போ மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஏ கிராஸ் பில யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ இந்த டாட் வச்ச எலிமெண்ட்டை தவிர மற்ற எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிருங்க. அதாவது 1,3 1,5 1,7 2,2 எழுதக்கூடாது. அடுத்து நம்ம 2,3க்கு போயிடணும். இதே மாதிரி அந்த டாட் வச்ச எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். அதாவது இதை மைனஸ் பண்ணி கிடைச்சது. நம்மளோட முதல் ஈக்குவேஷன்ல கிடைச்சிருக்க டேர்ம்ஸ் பாருங்களேன், அதே நம்பர்ஸ் தான் நமக்கு இப்போ ஆர்ஹெச்எஸ்லயும் கிடைச்சிருக்கு. அப்ப எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஒரே மாதிரி கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம கொஸ்டின்ல அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ஏ கிராஸ் பி மைனஸ் சியோட வேல்யூவும் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியோட வேல்யூவும் சேமா தான் இருக்கு அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு இன்னொரு 5 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. The function f r to r is defined நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கீழே இருக்க எல்லாருக்கும் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்களே, இதை வச்சுதான் இந்த f(4) இதுல எதுல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ -2 விட சின்ன நம்பரா இருந்தா இதுல எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. -2 விட சின்ன நம்பர் அப்படின்றது என்னன்னா, நம்பர் லைன்ல -2க்கு லெஃப்ட் சைட்ல வர்றவங்க, அதாவது -3 -4 -5 இவங்க எல்லாம் தான் -2 விட சின்ன நம்பர். f of -2 விட சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்க எழுதணும்னு அர்த்தம். இங்க பாருங்க, -2க்கு இங்க கீழே கோடு போடல, ஆனா இங்க கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்ப -2 வந்து இங்க தான் இன்க்ளூடட். அப்ப இதுக்குள்ள -2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி -2 -1 0 1 2 வரைக்கும் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த நடுவுல இருக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எடுக்கணும்னு அர்த்தம். 3 கிடையாது, ஏன்னா 3க்கு கீழே கோடு போடல பாருங்க. இதுல 3க்கு கீழே கோடு போட்டிருக்காங்கல்ல, அப்ப எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3னா 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 4 5 அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தான் 3ஆ கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களை என்ன கேட்டிருக்காங்க, f(4) தானே கேட்டாங்க. 4ன்றது இங்க எங்க வருதுன்னு பாருங்க, இங்க தான் வந்திருக்கு. ஏன்னா இது +4, இங்க இருக்கிறது -4. +4 இந்த இன்டர்வல்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதாவது f of x is equal to 3x minus 2ன்ற ஃபங்க்ஷனை தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம f of 4 கண்டுபிடிக்க முடியும். x வர இடத்துல 4 போட்டுருங்க. அப்ப இது 3 பக்கத்துல x இருந்தா மல்டிபிள்ல தான் போடணும். 3 multiple by 4 minus 2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 12 minus 2 கிடைக்குது. அப்ப வேல்யூ 10 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் f of -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of -2 கண்டுபிடிக்கணும்னா -2 இங்க இருக்கிற எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது இன்டர்வல்ல தான் -2 இருக்கு. ஸோ -2க்கு நம்ம அப்போ f of x என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும், x² -2 அப்படின்னு எடுக்கணும். x² -2 அப்ளை பண்ணி f of -2 கண்டுபிடிக்கிறோம். எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -2ன்னு போட்டுக்கணும். இப்போ -2² -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -2 ஸ்கொயர் பண்ணா +4 தான். இங்க ஆல்ரெடி ஒரு -2 நம்ம கிட்ட இருந்தது. இப்போ 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 2 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ f of -2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க f of 4ஐயும் 2 டைம்ஸ் f of 1ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். முதல்ல f of 4 கண்டுபிடிக்கணும். f of 4 நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நம்ம அதே அப்ளை பண்றதா இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல திருப்பி கண்டுபிடிக்கிறதா இருந்தா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்ல f of 4ஐயும் 2 டைம்ஸ் f of 1ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ f of 4 வேணும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், 4 இங்க இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருப்பாங்க. அப்ப 3 × 4 - 2ன்னு எழுதிட்டு 12 - 2 10ன்னு கிடைச்சது. இது நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். f of 1 வேணும் அப்படின்னா 1ன்றது எந்த இன்டர்வல்ல இருக்கு, இங்க இருக்கு பாருங்க +1. ஸோ +1 இந்த இன்டர்வல்ல இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது x² -2, எக்ஸுக்கு பதிலாக இங்க 1 இருக்கிறதுனால 1² -2 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கணும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு -2 இருக்கு. ஸோ இங்க -1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். f of 4ஐயும் 2 டைம்ஸ் f of 1ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். f of 4ஓட ஆன்சர் கூட 2 டைம்ஸ் f of 1 ஆட் பண்ண என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. f of 4க்கு 10 கிடைச்சது, பிளஸ் 2 டைம்ஸ் f of 1ஓட வேல்யூ கொஸ்டின்ல -1ன்னு இருக்கு, இங்க -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப 10 2 1s are 2 plus into minus -2ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 8 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். Question number 4ல இப்படி கேட்டிருக்காங்க, f of 1 minus 3 times f of 4 by f of minus 3. f of 1 f of 4 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே f of 4 f of 1 இருக்கு, திருப்பி கண்டுபிடிக்க வேண்டாம். இதுல புதுசா இருக்குது f of -3 மட்டும் தான். அப்ப f of -3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். -3ன்றது எந்த இன்டர்வல்ல இருக்கு, முதல் இன்டர்வல்ல இருக்கு பாருங்க -3. அப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். 2 times x plus 7. அப்ப 2 times xக்கு பதிலா -3 இந்த +7ஐயும் போட்டிருக்கணும்.
இப்போ 2 3s are 6 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -6 + 7 கிடைச்சிருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணால் 1ன்னு கிடைக்குது. அதான் f of -3யோட வேல்யூ. இப்போ இந்த 3 வேல்யூவும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f of 1க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. அப்போ -1 இங்கே கொஸ்டினில் இருக்க மைனஸை போட்டு இந்த கொஸ்டினில் இருக்க 3யும் போட்டுக்கலாம். f of 4க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது என்னது? 10. அப்போ இங்கே 10ன்னு போட்டுட்டு டினாமினேட்டரில் f of -3 f of -3யோட வேல்யூ இங்கே நமக்கு +1ன்னு கிடைச்சது. அதனால இங்கே +1ன்னு எழுதிக்கலாம். இப்போ -1 3 10s are இங்கே 13 கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் இருக்க ஒன்றுக்கு வேல்யூ இல்லை, அதை நம்ம அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ -1 -30 ரெண்டுமே மைனஸில் இருந்தால் ஆட் பண்ணி தானே மைனஸ் சைன் போடணும். அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடும்போது -31 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் நம்மளோட ரிலேஷன் ஃபங்க்ஷன்லேருந்து மூணாவது கேட்குற டைப் வந்து இந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b be the function defined by f of x is equal to x/2 - 1 இருந்ததுன்னா இந்த செட் A இது வந்து நம்மளோட செட் B இருந்தால் ரெப்ரசன்ட் பை செட் ஆஃப் ஆர்டர் பேர் டேபிள் ஆரோ டயக்ராம் கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆர்டர் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொஸ்டினில் அவங்க சொல்லியிருக்காங்க ஏலேருந்து பிக்கு ஃபங்க்ஷன் போயிருக்கு அப்படின்னா எக்ஸோட பிளேஸில் நம்ம போட வேண்டியது ஏயோட வேல்யூ, ஆன்சராக கிடைக்க வேண்டியது பியோட வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x is equal to x/2 - 1. நம்மளுக்கு ஏன்ற செட்டுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பாருங்க. ஏன்ற செட்டுக்குள்ள 2 4 6 8 கொடுக்கல, 10 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறது 2 4 6 8 10 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ முதல்ல எக்ஸோட பிளேஸ்ல 2 போடுறோம். f of 2 is equal to எக்ஸோட பிளேஸ்ல 2 போட்டா 2/2 - 1 2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 - 1 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற டேர்ம் என்ன அப்படின்னீங்கன்னா எக்ஸுக்கு 2ன்னு போட்டா ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. 2, 0ன்னு அர்த்தம். அடுத்த நம்பர் இங்க 4 இருக்கு. அப்போ f of 4ன்னு போடுங்க. எக்ஸ் வர இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 4/2 - 1 4 2ஆல கேன்சல் பண்ணா 2 - 1 1ன்னு கிடைச்சிரும். 4 சப்ஸ்டியூட் பண்ணா 1 வருதா? அப்போ 4, 1ன்னு எழுதிக்கோங்க. அடுத்த நம்பர் f of தேர்ட் நம்பர் 6 இருக்கா? 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6/2 - 1 6 2 டேபிளை கட் பண்ணும்போது 3 கிடைச்சிருக்கும். ஸோ 3 - 1 2ன்னு கிடைக்குது. அப்போ நான் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு ஆன்சர் 2ன்னு கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த நம்பர் 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10/2 - 1 10 கட் பண்ணும்போது 5 வந்திருக்கும். 2 டேபிளில் மைனஸ் பண்ணும்போது 4 கிடைச்சிருக்கு. அப்போ 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 4என்ற ஆன்சர் வந்தது. லாஸ்ட் நம்பர் 12. ஸோ 12லையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 12/2 - 1 அப்போ 6 - 1 பண்ணால் 5 கிடைக்குது. அப்போ 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. சம்மோட பெரிய விஷயமே இதை கண்டுபிடிக்கிறதா. இதை கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரையும் ஆர்டர் பேராவும் டேபிளாவும் ஆரோ டயக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதுறோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னும் போது நம்ம ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு நமக்கு இங்க கிடைச்ச எலிமெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த 2, 0 4, 1 அவங்கெல்லாம் எடுத்து இப்படி ஒரு செட்டுக்குள்ள போட்டா அதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஸோ அடுத்து டேபிள்னும் போது டேபிள்ல எக்ஸ் f of x அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ல கிடைச்ச நம்பர் இருக்கு இல்லையா, 2, 0 எக்ஸ் வந்து 2ஆ இருக்கும்போது f of x 0 கிடைச்சது. 4னா 1 6னா 2 10னா 4 12னா 5ன்னு. ஸோ ஆரோ டயக்ராம்னா இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. உங்களோட செட்டுக்காக ஒரு செட் வந்து ஏ, இன்னொரு செட் வந்து பி, நடுவில் உங்களோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். 2 வந்து 0 கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா இங்கே 2 இங்கே 0 போட்டு இப்படி ஆரோ போடணும். இந்த பக்கம் ஆரோ ஃபேஸ் பண்ணியிருக்கணும். 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருது. 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கிடைக்குது. 6ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைச்சது ஆன்சர். அப்புறம் 10ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைச்சது. 12ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைச்சது. அப்படியே நம்ம ஆரோ போட்டுடலாம். இதான் உங்களோட ஆரோ டயக்ராம். கடைசியாக நம்ம போட போகிறது கிராஃப். ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 12 வரைக்கும் வேணும். ஸோ இங்கே 12 வரைக்கும் போட்டிருக்கேன். அது மாதிரி ஒய் ஆக்சிஸில் 5 வரைக்கும் வேணும். எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களோட எக்ஸ், உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ் டேஷ், மேலே வர்றது ஒய், கீழே வர்றது ஒய் டேஷ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ டேஷ் எல்லாம் எப்போவுமே நெகட்டிவ்ல இருப்பாங்க. இப்போ இவங்களை வந்து பிளாட் பண்ணிடலாம். 2, 0 எக்ஸில் 2 இருக்குது, ஒய் வந்து 0 ஆயிருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸோட 2ல பிளாட் பண்ணும். இதான் உங்களோட 2, 0. இதில் வந்து அந்த பிளாட்டிங் பாயிண்ட்டை வந்து எழுதிக்கோங்க 2, 0 அப்படின்னு. அடுத்து 4, 1 எக்ஸ் ஆக்சிஸோட 4ம் ஒய் ஆக்சிஸோட 1ம் மீட் பண்ணுற இடத்துல தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சிடலாம். இது நம்மளோட 4, 1ன்ற பாயிண்ட். அடுத்து 6, 2 இங்கே இருக்கிற 6ம் இங்கே இருக்கிற 2வையும் ஜாயின் பண்ணுற மாதிரி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது நம்மளோட 6, 2. அதே மாதிரி 10, 4ஐயும் பிளாட் பண்ணிடலாம். இது நம்மளோட 10, 4. ஸோ இந்த மாதிரி பிளாட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் ஆரோ போட்டிங்கன்னா அதான் உங்களோட கிராஃப். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்
g of f of x is equal to f of g of x வந்து equal னு prove பண்ணணும். f of x க்கும் g of x க்கும் நம்ம கிட்ட functions கொடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல இந்த பக்கம் g of f of x இதை வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த முதல்ல வருதுல இந்த f of x தான் முதல்ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துட்டு போகணும். இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க முதல்ல. ஸோ இந்த வெளியில இருக்க g அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி பெரிய பிராக்கெட் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் f இந்த உள்ள இருக்கிற f of x க்கு பதிலா நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चनல f of x க்கு என்ன இருக்கு 3x + 1 இருக்கா. சோ அவங்கள எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது இதுக்கு உள்ள நம்ம இப்படி f of x ன்னு எடுக்கிறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் இத வந்து இப்படி பிரிச்சறணும். அப்புறம் இந்த f of x க்கு பதிலா நம்ம அந்த क्वेश्चन எடுத்து எழுதுறோம். g of f of இந்த f of x க்கு பதிலா நம்மளோட क्वेश्चन போட்டுக்கலாம். சோ 3x + 1 அப்படினு கிடைக்குது. சோ எழுதிட்டோமா. இப்போ இத பாக்கும்போது f of x மாதிரி இருக்கு பாருங்க. f of இது ஃபுல்லா x மாதிரி இருக்கு. f of x ன்னு ஒரு क्वेश्चन இருந்தா அது நம்மளோட क्वेश्चन படி எப்படி பிரியும் 3x + 1 அப்படினு பிரிக்கணும். இந்த g அப்படியே வச்சிட்டு இப்போ இவங்கள வந்து 3x + 1 ன்னு எழுதணும். ஆனா இந்த x ஓட பிளேஸ்ல இந்த 3x + 1 போடணும். அப்ப 3 x க்கு பதிலா இங்க இருக்கிற டேர்ம் அதுக்கப்புறம் +1 இப்படின்னு எழுதணும். இப்போ இதுதான் என்னோட g of x னா g of x ஓட எக்ஸ்பான்ஷன் படி இப்படி கிடைச்சிருக்கும் நம்மளோட வேல்யூ. ஸோ இதை முதல்ல உள்ள வந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் g of x எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட இருக்குது g of உள்ள வந்து ஃபர்ஸ்ட் 3 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 3 × 3 9x வந்திருக்கும். 3 1s are 3 கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு +1 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூ g of உள்ள இருக்க வேல்யூ 9xன்றது சிங்கிள் டேர்ம் அது அப்படியே தான் வைக்கணும். 3யும் 4யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இதை பார்க்க எப்படி இருக்கு g of x மாதிரி இருக்கு. g of x ஓட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்ன x + 3 அதாவது இங்க என்ன டேர்ம் இருந்தாலும் அது கூட ஒரு +3ன்னு போட்டா இது ஃபங்க்ஷனா மாறிடும். இப்போ இது பார்க்க g of x மாதிரி இருக்கு. அப்போ இதை ஓபன் பண்ணும்போது நமக்கு x + 3ன்னு வரும். ஆனால் x க்கு பதிலா இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே வரும். அப்ப 9x + 4 + 3ன்னு வந்துரும். இதான் g of x ஓட எக்ஸ்பான்ஷன். இதுல 9x அப்படியே தான் இருக்கும். இந்த 4ம் 3யும் ஆட் ஆயிடுச்சுன்னா இங்க 7ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 9x + 7ன்னு கிடைக்குது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு கேட்டது என்னது f of g of x அப்படின்னு கேட்டதாங்க क्वेश्चनல. சோ ஃபர்ஸ்ட் இந்த f வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்க உள்ள இருக்கிற g of x வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அதாவது இந்த f அப்படியே இருக்கு. முதல்ல இருக்க g-யும் அப்படியே இருக்கு. இந்த உள்ள இருக்கிற g of x இருக்குல்ல அதுக்கு பதிலா क्वेश्चन எடுத்து எழுதிக்கணும். என்னது நம்மளோட x + 3 தானே. அப்ப இங்க x + 3 அப்படின்னு போட்டுருங்க. போட்டாச்சா. இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு g of x மாதிரி இருக்கு. g of x ஓட எக்ஸ்பான்ஷன் என்னது x + 3ல. அப்ப இது ஃபுல்லா x அப்படின்னு வச்சுட்டு g of x மாதிரி இருக்குன்னா அதனால இது x + 3ன்னு எழுதிக்கிறேன். அதாவது x + 3 + 3ன்னு வந்துரும். ஏன்னா இவங்க ஃபுல்லா இப்போ x அதுக்கப்புறம் ஒரு +3 போட்டாதான் அந்த g அங்க இருந்து போகும். சோ இதை பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. f of x + 6 அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தா f of x மாதிரி இருக்கு. f of x ஓட ஃபார்மேட் என்ன 3x + 1ன்னு எழுதணும். அதாவது f of என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் 3x + 1 ஃபார்மேட் வரணும். அப்ப 3 × x க்கு பதிலா இங்க இருக்கிற டேர்ம் அதுக்கப்புறம் +1ன்னு எழுதுனா அதுதான் நம்மளோட f of x ஓட ஃபார்மேட். எழுதிட்டோம் நம்ம. 3 உள்ள கொண்டு போய்க்கலாம். ஸோ 3x + இங்க 3 6 are 18 அதுக்கப்புறம் இங்க ஒரு +1 நம்ம கிட்ட இருக்கு. +1 நம்ம கிட்ட இங்க இருக்கு. இதை எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3x + 19 கிடைக்குது. ரெண்டும் வித்தியாசமா கிடைக்குது. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா ஃபைண்ட் எக்ஸ்ன்றதான் நம்மளோட கேள்வி. ஸோ நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல்னு எழுதி எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு கிடைச்ச ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈக்குவேட் பண்ணிடலாம். முதல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன 9x + 7. அப்ப 9x + 7 ஈக்குவல் டு இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன 3x + 19. இதை எழுதிட்டோம். இப்போ இது 2xல எந்த x பெருசு 9x தானே பெருசு. அப்ப 9x அங்கேயே வச்சுட்டு +3x இங்கே கொண்டு வாங்க -3x ஆயிருக்கும். நம்ம கிட்ட 19 இருக்கு. +7 அங்க கொண்டு போனா -7 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ 9xல இருந்து 3x மைனஸ் பண்ணும்போது 6x வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணும்போது 12 கிடைச்சிருக்கும். 19ல 7. அப்ப x = மல்டிப்ள இருக்க 6 அங்க போனா என்ன ஆயிருக்கும் டிவிஷனுக்கு போயிருக்கும். அப்ப கேன்சல் பண்ணா 6 1s are 6 2s are அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்ப x ஓட வேல்யூ என்ன 2 தான். ஸோ அந்த ரெண்டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 2ன்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ இதுதான் முதல் சாப்டர்ல இருந்து கேட்கப்படுற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிலேஷன் r is given by x, y, y is equal to x + 3 இருக்கணும். எக்ஸோட வேல்யூ 0ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்படி எடுத்துட்டு அதோட டொமைனே ரேஞ்சையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல முதல்ல இந்த ரிலேஷன் எழுதிட்டோம்னா அதுல கிடைக்கிற முதல் நம்பர் தான் நம்மளோட டொமைன், ரெண்டாவது நம்பர் தான் நம்மளோட ரேஞ்ச்.
ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது y is equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்களா, இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 0 plus 3னா 3ன்னு கிடைக்குது. அதாவது எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைச்சதுன்னு அர்த்தம். அடுத்து y is equal to எக்ஸுக்கு இங்கே அடுத்த நம்பர் 1, அதனால இங்கே 1 plus 3ன்னு வந்திருக்கும். ஆன்சர் 4. எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு 4ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஒய்க்கு அடுத்த நம்பர் இங்கே 2 இருக்கு. ஸோ இங்கே 2 plus 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 2 plus 3னா நம்மளோட வேல்யூ 5. எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் ஒய்யோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. ஏன்னா எக்ஸ் கமா ஒய் தான் நம்மளோட செட்டில் இருக்கிற ரிலேஷன். அதனால எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து y is equal to எக்ஸுக்கு அடுத்த நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 plus 3, ஏன்னா எக்ஸ் plus 3 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட். இதை ஆட் பண்ணால் 6 வருது. எக்ஸுக்கு 3 போட்டால் ஒய்க்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 4 கொடுத்துருக்காங்க. 4 plus 3 பண்ணால் 7. இப்போ 4,7 எழுதிக்கலாம். கடைசி நம்பர் 5. அப்போ 5 plus 3ன்னு எழுதிக்கலாம். 8ன்னு கிடைக்குது. அப்போ 5,8 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ நம்மளோட ரிலேஷனில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நம்பர்ஸ் 0,3 ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். அடுத்து 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ரிலேஷன். இந்த ரிலேஷனில் என்ன கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ரேஞ்சுன்றது நம்மளோட ரெண்டாவது எலிமெண்ட். எப்பவுமே வந்து செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. ஸோ டொமைனோட செட்டுன்றது முதல் எலிமெண்ட் இங்கே இருக்கிற 0, 1, 2, 3, 4, 5 நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ். ரேஞ்சுன்றது நம்மளோட ரெண்டாவது நம்பர் 3. இங்கே எல்லாத்துல இருக்க இந்த செகண்ட் நம்பர் மட்டும் எடுத்து எழுதணும். 3, 4, 5, 6, 7, 8 தான் நம்மளோட ரேஞ்ச். இதான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து வரப்போற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னன்னா, f is equal to -1,3, 0, -1, 2, -1, -9 be the linear function from z into z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of x கண்டுபிடிங்க, அதான் உங்களோட கேள்வி. இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, f of x is equal to ax plus b அப்படின்னு எழுதணும்னா இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லீனியர் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணி எழுதணும், லீனியர்னா ax plus bன்னு எழுதணும். இது இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ கொஸ்டினில் வந்து மூணு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. -1,3, 0, -1, 2, -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட பிளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3 வரும்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸோட பிளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எஃப் ஆஃப் இது வந்து x, y அப்படின்னா எக்ஸோட பிளேஸில் f of 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் -1 கிடைக்கும். அதே மாதிரி f of 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் -9 கிடைக்கும். f of x ஆக்சுவலாக ஒய்ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கு இந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு இந்த ஆன்சர் வரும். எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு இந்த ஆன்சர் வரும். அதான் இது x, yன்னு கொடுத்துருக்காங்க. x, yனாலும் x, f of xனாலும் ஒன்று தான். ஸோ அதை இப்படி எழுதிக்கணும். முதல்ல இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். முதல்ல எக்ஸோட பிளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ f of -1 ஈக்குவல் டு எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -1. இது -1 into a minus a plus b அப்படின்னு கிடைச்சிரும். f of மைனஸோட ஆன்சர் கொஸ்டின்ல 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது 3ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து f of 0 is equal to -1. இந்த ஈக்குவேஷன்ல f of 0 அப்படின்னா x ஒரு இடத்துலலாம் 0 போடணும். இது a into 0ன்னு கிடைச்சிரும். அப்போ 0 plus b ஈக்குவல் டு f of 0க்கு -1ன்னு கொடுத்ததுனால -1ன்னு எழுதிக்கோங்க. 0 plus b தான். இப்போ பியோட வேல்யூ -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பி வேல்யூ கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க -a அப்படியே இருக்கட்டும். இந்த பிக்கு பதிலாக -1 போட்டிருக்கோம். இங்கே 3 இருக்கு. -1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், +1 ஆகிடும். அப்போ -a is equal to 3 + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். -a is equal to 4. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா a is equal to -a. அப்போ +a வேணும்னா நம்ம மைனஸ் அந்த பக்கம் எடுத்துக்கலாம். a is equal to -4. இப்போ ஏயும் கிடைச்சாச்சு, பியும் கிடைச்சாச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் f of x தானே கேட்டாங்க. அப்போ f of x is equal to நம்ம ஃபார்மேட் என்ன எடுத்திருக்கோம், ax plus b. ஏக்கு பதிலாக இந்த -4ஐயும் பிக்கு பதிலாக இந்த -1ஐயும் போட்டுருணும். அப்போ -4x -1 அப்படின்றதான் நம்மளுடைய f of x ஓட சரியான ஃபங்க்ஷன். சாப்டர் 1ல இருந்து இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். நிறைய செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துட்டு இது வந்து b cross a அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் a and b அப்படின்னு கேட்டிருக்காங்க. b cross a னா இதுல முதல்ல வர்ற நம்பர் எல்லாம் bன்ற செட்டோடுது, ரெண்டாவது வர்ற எலிமெண்ட்லாம் ஏன்ற செட்டோடுது. மேக்ஸிமம் a cross bன்னு கொடுப்பாங்க, ஆனால் இதுல b cross a தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல bன்ற செட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னோட ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இங்க -2 இருக்கு. ஸோ -2 ஒரே நம்பரை திருப்பி செட்டுக்குள்ள எழுதக்கூடாது. இங்க திருப்பி -2 இருக்கு, அதை எழுதாதீங்க. அடுத்து 0 இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர்ல 0, அடுத்தும் 0 தான் இருக்கு, அதை எழுத வேண்டாம். அடுத்து 3 இருக்கு, அதனால இங்க 3ன்னு போட்டுடலாம். இதுதான் bன்ற செட். அடுத்து ஏன்ற செட் வந்து இங்க ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறதுனால இங்க வந்து ரெண்டாவது எலிமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதணும். இங்க ரெண்டாவது எலிமெண்ட் 3 இருக்கு,
அடுத்து இங்க ரெண்டாவது எலிமெண்ட் 4, அடுத்து 3 தான் இருக்கு, அடுத்து 4 இருக்கு, அடுத்து 3, அடுத்து 4. 3யும் 4ம் ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. அப்ப 3,4ன்றதா என்னோட ஏன்ற செட். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட டொமைன் கண்டுபிடிக்கணும்னா பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ பாருங்களேன், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 1ஆ இருக்கலாம், இல்லை 1ஐ விட சின்ன நம்பராக தான் இருக்கணும். ஏன்னா 1ஐ விட பெரிய நம்பர் வந்துச்சுன்னா 1ல இருந்து மைனஸ் பண்ணும்போது வேல்யூ நெகட்டிவ்ல வந்துடும்ல, அது வரக்கூடாது நமக்கு. அப்போ இதில் வந்து 0 போடலாம், இல்லை 1 போடலாம். ஏன்னா 0 போட்டால் 1ன்னு கிடச்சிரும், 1 போட்டால் 0ன்னு கிடைக்கும். -1 போடலாம்னா போடலாம். ஏன் தெரியுமா, -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வந்து அது ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ஸோ -1, 0, +1 தவிர வேறு எந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் நெகட்டிவ்ல போயிடும். அதை நம்ம ரியல் ஃபங்க்ஷன் சொல்லவே மாட்டோம், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். அதனால இது என்னன்னு சொல்லிடணும்னா, நம்மளோட டொமைன் தான், நம்மளோட கொஸ்டினில் டொமைன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் f of x is equal to டைரெக்டாக என்னன்னு சொல்லிடலாம்னா -1, 0, +1. ஏன்னா இவங்க 3 பேர் தான் உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால இதோட ரீசனை இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ரீசன் என்னன்னா, இந்த எக்ஸோட பிளேஸில் 1, -1, 0 தான் போட முடியும். பிகாஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வந்து ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் 0வாக தான் இருக்கணும். அதனால ஸோ இந்த 3 நம்பர் தான் நம்ம டொமைனில் வரும். ஸோ இதுவும் இப்போ பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்கு பாருங்களேன். A கிராஸ் பிக்கு ஆர்டர் பேர் கொடுத்துட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே A கிராஸ் பியில் ஏ தான் இங்கே முதல் செட்டாக இருக்கு. அப்போ ஏயோட எலிமெண்ட் வேணும்னா இங்கே இருக்க முதல் எலிமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. முதல் எலிமெண்ட் 3 இருக்கு, அடுத்து திருப்பியும் 3 இருக்கு, திருப்பியும் எழுதக்கூடாது. இங்கே 5 இருக்கு, ஸோ 5. அடுத்ததுலேயும் 5 தான் இருக்கு, திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அடுத்து பின்றது நம்மளோட ரெண்டாவது செட்டிங். அப்போ இங்கே இருக்க ரெண்டாவது எலிமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணும். ரெண்டாவது எலிமெண்ட் 2, 4, திருப்பியும் 2, 4 தான் இருக்கு. அப்போ 2,4 தான் பின்ற செட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏன்ற செட்டுக்குள்ள mn ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. பி வந்து ஒரு நல் செட்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்தா நல் செட்னு அர்த்தம். அதாவது பிராக்கெட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் ஒரே மீனிங் தான். முதல்ல A கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பினா என்ன பண்ணுவோம், நம்ம முதல் எலிமெண்ட் ஏல இருந்தோ ரெண்டாவது எலிமெண்ட் பில இருந்தோ எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் பில கனெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட எலிமெண்ட்டே இல்லைல்ல. அப்போ எந்த ஒரு செட்டை ஒரு நல் செட் கூட கிராஸ் பண்ணாலும் ஆன்சர் நல் செட் தான் வரும். அதனால A கிராஸ் பி நல் செட்னு போட்டுருங்க. அடுத்து A கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏன்ற செட்டை ஏன்ற செட் கூட கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்ற செட் வந்து mn, திருப்பியும் mnன்ற எலிமெண்ட் கூட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்னு பாருங்க. இங்க இருக்கிற முதல் நம்பரை எடுத்து அடுத்த நம்பர் கூட இப்படி ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த எம்மும் இந்த எம்மையும் சேர்த்துக்கலாம், m,n. அடுத்து இந்த எம்மும் இந்த எண்ணும் சேர்த்தா m,n. அடுத்து இந்த எண்ணும் இந்த எம்மும் ஜாயின் பண்ணும்போது nmன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து எண்ணும் சேர்த்தா n,n கிடைச்சிருக்கும். ஸோ இதான் நம்மளோட A கிராஸ் ஏ. அடுத்து ஃபைனலாக B கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ B கிராஸ் ஏல பின்றது ஒரு நல் செட், ஏன்றது நம்மளோட m,n. இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் இங்க இருக்க எலிமெண்ட்டும் தானே கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நல் செட்டு கூட யாரையும் கனெக்ட் பண்ண முடியாது. நல் செட் கூட யாருக்கு கிராஸ் கேட்டாலும் நல் செட் தான் ஆன்சர்ல வரும். ஸோ இப்படிதான் எழுதியிருக்கணும். ஸோ இது நம்மளோட தேர்ட் பார்ட்டோட ஆன்சர், இது நம்மளோட செகண்ட் பார்ட், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ. அடுத்து பாருங்க, ஒரு ஏன்னு ஒரு செட்டும் பின்னு ஒரு செட்டும் கொடுத்துட்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் வெதர் ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. ஆர்ன்ற ரிலேஷன் வந்து A to B வந்து இருக்கான்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. A to Bனா முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிச்சுக்கோங்க. A கிராஸ் B கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற ஏன்ற எலிமெண்ட்டையும் இங்கே இருந்த பின்ற எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற 1ம் அங்கே இருக்கிற 3யும் அதே மாதிரி 1,0, 1,-1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த எலிமெண்ட் வந்து இந்த A கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும். 2,-1 இங்கே இருக்கு பாருங்க, 2,-1. அதே மாதிரி 7,7 இங்கே இருக்கு, 1,3. ஸோ 1,3ன்ற எலிமெண்ட் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இங்கே கொடுத்துருக்கிற இந்த 3 எலிமெண்ட்டும் இந்த A கிராஸ் பிக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆர்ன்ற எல்லா எலிமெண்ட்டும் இந்த A கிராஸ் பிக்குள்ள இருக்கிறதுனால இட் இஸ் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதிடலாம். ஒருவேளை அவங்க கொடுத்திருந்த ஒரே ஒரு பேர் இல்லைன்னா கூட, அந்த செட்டுக்குள்ள வரலன்னா கூட இட்ஸ் நாட் அ ரிலேஷன் தான் எழுதணும். ஏன்னா அது வந்து அந்த A கிராஸ் பிக்குள்ள கண்டெயின் ஆகலை அப்படின்னு சொல்லணும். இது கண்டெயின் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் ரிலேஷன். இதுல ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு கொடுத்ததுனால தான் A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோம். B to Aன்னு கொடுத்தாங்கன்னா B கிராஸ் A கண்டுபிடிச்சு இதுக்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ணியிருப்போம். இதை எழுதாமலே நம்ம டேரக்டா கூட இங்க இருந்து பார்க்கலாம். இங்க இருக்க முதல் நம்பர் இங்க இருக்க முதல் செட்டுக்குள்ள இருக்கணும். இங்க 2 இங்க இருந்தா இந்த -1 இங்க இருந்து இருக்கணும். 7,7 7 இந்த செட்டுக்குள்ள இருக்கு, இந்த 7 இந்த செட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரிலேட் ஆயிருக்கும். 1,3னா இந்த 1ன்றது A செட்டுக்குள்ளேயும் 3ன்றது B செட்டுக்குள்ளேயும் இருக்கான்னு லைட்டா இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ப்ரொசீஜர் இப்படி எழுதுறது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.